எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. 5 பெண் குழந்தை பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் என்பது ஒரு பழமொழி. 3 பெண் குழந்தைகளை பெற்றால் முற்றும் துறந்து முனிவராக போவான் என்பதும் ஒரு பழமொழி. ஆனால் 3 பெண் குழந்தைகளை பெற்று அரண்மனை போன்று வீடு கட்டி ராஜாவாக இருக்கிறார் அந்த பெண் குழந்தைகளின் அப்பா. அது எப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒரு சின்ன கதை தாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. கதை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். குறை இருந்தாலும் கமெண்ட்டை சொல்லுங்கள், நிறைய இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதை பார்த்திங்கன்னா 1970லேருந்து 90-95 வரைக்கும் கதை நகருங்க. அதாவது 1970ல் ஒரு வருட கேப்பில் 3 பெண் குழந்தைகள் பெற்றெடுத்தாருங்க ஒரு அப்பா. அவர் என்ன தொழில் செய்கிறாருன்னா, நேர்மையான ரியல் எஸ்டேட் புரோக்கர் தொழில் செய்து வராருங்க. மொத்தத்தில் எல்லாத்தையும் போல தான் ஆண் வாரிசு வேணும்னு சொல்லிட்டு 2 பெண் குழந்தைங்க எக்ஸ்ட்ரா பிறந்ததாங்க மிச்சம். மொத்தத்தில் 3 பெண் குழந்தைங்க வீட்டில் விளையாடுறாங்க. ஆனால் பிறந்ததுனோ பெண் குழந்தைங்க தான். ஆனால் ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் காலண்டரில் தெரிகிற மகாலட்சுமி போல் இருந்தாங்க. சினிமா டைரக்டர்லாம் பார்த்தாங்கன்னா சாமி படம் எடுக்கிறதுக்கு குழந்தை நட்சத்திரமாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அழகுங்க, அப்படி ஒரு அழகு. அவங்க அப்பா ஒரு முடிவுக்கு வராருங்க. என்ன முடிவுனா, 3 பேர்த்தையும் நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோட தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தவருக்கு விதி சும்மா இருக்குங்களா? விதி விளையாடியது. விதி என்ன விளையாடுதுன்னா, விலைவாசி உயர்வு, தொழிலில் தொய்வு. அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகவே, சரி குழந்தைங்க 3 பேர்த்தையும் பள்ளிக்கூட படிப்பை நிப்பாட்டிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒத்தாசை எதுக்க சொல்லிடுறாருங்க. ஆனால் பள்ளிக்கூடம் தான் அனுப்பலையே தவிர, ஆனால் குழந்தைங்க கேட்குறதெல்லாம் வேணுங்கிறது விடியால், போதுங்கிறது பொழுதால் என்கிற பழமொழிக்கேற்ப வாழ்ந்து வந்தாருங்க. பிறகு நாட்கள் செல்ல செல்ல குழந்தைகள் வளர்ந்து பட்டப்பட்ட குழந்தைகள் வளர்ந்து கல்யாண பருவம் வந்தனர். அவர் என்னதான் குழந்தைகளுக்கு வேணுங்கிறது வாங்கி கொடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டாலும் அவர் மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் எப்போதுமே குடிகொண்டு இருக்குது. அது என்ன ஏக்கம்னா, ஊரில் அவங்களுக்கு சொந்தமாக இடம் இருக்குங்க. அதில் பெரிய இடம் இருக்குது. அதில் விசாலாட்டமாக ஒரு வீடு கட்டணும். விசாலாட்டமாக ஒரு வீடு கட்டணும் என்பது அவர் நீண்ட நாட்களாக மனசில் இருந்து வர கனவு. அந்த கனவு ஒரு மனசில் வடுவாகவே, அதாவது புண்ணாகவே மாறிடுச்சு. அதோடு இப்போது பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் ஒரு ஏக்கமாக மாறி, அந்த 2 ஏக்கமும் அகத்திலிருந்து முகத்திற்கு ரேகையாக ஓட ஆரம்பிச்சிது. அகத்திலிருந்து முகத்திற்கு ரேகையாக, அதுவும் சோகமான ரேகையாக முகத்தில் ஓட ஆரம்பித்தது. எப்போது முக வாட்டமாகவே இருந்தது அந்த பெண் குழந்தைகளின் அப்பாவுக்கு. இதை கவனித்த அவரது மகள்கள், நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று 3 பேரும் தனக்குள் தோன்றியதை பகிர்ந்து கொண்டு ஆலோசனை நடத்தினாருங்க. 3 பெண்களையும் ஆலோசனை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அப்பா நாம் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, எவ்வளவோ பாசம் வச்சுருக்காரு, அதுக்கு நம்ம கைமாறாக அப்பா மனசு குளிரும்படி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி அப்படின்னா 3 பேரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் அப்பாவுக்கு பணம் கொடுத்தோம்னா அப்பாவோட சுமை குறைஞ்சிரும். அப்படி சரி அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. இன்னொரு பொண்ணு, சரி நாம் என்ன கலெக்டருக்காக படிச்சிருக்கோம், அப்பாவோட கனவு என்னென்னா நம்ம ஊரில் இருக்கிற இடத்துல பெரிய வீடு கட்டுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணுறது. நம்ம ராப்பகலை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் 5-10 தான் கிடைக்கும். இதை அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்து சேமித்து வச்சோம் அப்படின்னா நாம் வீடு கட்டுவதற்குள்ளே நாம் எல்லாம் கிளவி ஆகிடுவோம். அது வரைக்கும் அப்பா ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும். ஏய், அப்பாவுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரிடி, அப்பா மனசு எல்லாம் நல்லா தான் நடக்கும். நாம் நிறைய படிச்சிருந்தா கை நிறைய சம்பாதிக்கலாம். அக்கா 5ஆவது, நான் 4ஆவது, நீ 4ஆவது. இந்த காலத்தில் நாம் இந்த அளவுக்கு படித்ததே பெருசு. இதில் கடைசி புள்ள என்ன சொல்லுதுன்னா, எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வருங்க்கா. என்னடி சொல்லு? வருங்காலத்தில் பெண்கள் நிறைய பேர் கழுத்தில் ஒரு கார்டு மாட்டிக்கிட்டு மிகப்பெரிய பில்டிங்குள்ளார போகிறாங்க. அங்கே ஒரு டிவி மாதிரி ஒரு பெட்டி இருக்குது. அது முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏதோ வேலை பார்க்குற மாதிரி இருக்குக்கா எனக்கு கூறினார். சரி, கனவுன்னு ஏண்டி உருப்படியாக ஒரு ஐடியா சொல்கிறீ அப்படின்னு ஒரு அக்கா சொல்கிறாங்க. அப்பாவுக்கு சந்தோஷம் தர மாதிரி ஏதோ ஒன்று செய்யணும், அதுக்கு என்ன வழின்னு பாருங்கடி அப்படின்னு பெரிய பொண்ணு சொல்லுதுங்க. இதுக்கும் கடைசி பிள்ளை பேசிச்சு, அப்பாவுக்கு வீடு கட்டணும்,
நமக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நாம் 3 பேரும், ஒரு இன்ஜினியர், ஒரு எலக்ட்ரிக் கடைக்காரர், ஹார்ட்வேர்ஸ் கடைக்காரர், இப்படி 3 பேர்த்தையும் நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா, அதுவும் அப்படிப்பட்ட மாப்பிள்ளை அப்படிப்பட்ட மாப்பிள்ளை இல்லாட்டி அப்படிப்பட்ட பசங்களை நாம் லவ் பண்ணி கரெக்ட் பண்ணி நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை சொல்லிவிட்டு அதுக்கு ஓகேன்னா நாம் கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு இளிச்சவா பசங்க எங்கே போய் தொலைவுறது அப்படி இன்னொரு அக்கா சொல்ல, இன்னார் கின்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று, இந்த பாடல் உனக்கு நினைவில்லையா அப்படின்னு என்ன பெரிய பொண்ணு கேட்க, 3 பேரும் ஒரு லட்சியத்தோடு அப்பாவோட கனவை நனவாக்க கிளம்பிட்டாங்க. அப்போது அப்பா அவர்களுக்கு பிடித்த பால்கோவா வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வாங்கிட்டு வந்து, பிள்ளைகளா எங்கே கிளம்பிட்டீங்க, இங்கே வாங்க வாங்க, உங்களுக்கு பிடிச்ச பால்கோவா வாங்கிட்டுருக்கேன், வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, வேகமாக பால்கோவா எடுத்து பாக்கெட்டை பிரித்து கொஞ்சம் பால்கோவா ருசித்தபடியே வேகமாக கிளம்புறோம். அப்படின்னு 3 பேர் பேசுகிறாங்க. எங்கே போகிறோம் என்று சின்ன பொண்ணு கேட்க, அது தெரியலடி என்று பெரிய பொண்ணு சொல்ல, நடுப்பொண்ணு என்ன சொல்லிச்சு, இந்த தெரு முக்கில் போய் லெஃப்ட்டு திரும்பினா அங்கே ஒரு காப்பி கடை இருக்குது, அந்த காப்பி கடைக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் இன்ஜினியரிங் காலேஜ் பசங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. அங்கே போய் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜினியர் மாப்பிள்ளையை கரெக்ட் பண்ணுவோம், நம்ம 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் என்று கூற, கடைசி பொண்ணு பெரிய அக்காவை பார்த்து, பெரிய பொண்ணு அக்காவை பார்த்து, இன்ஜினியர் பையனை நீ கரெக்ட் பண்ணிக்க என்ன சொல்ல, ஏண்டி உனக்கு அப்படின்னு பெரிய கேட்க, எனக்கு மாம்பையன் விழுப்புரத்தில் எலக்ட்ரிக்கல் கடை தான் வச்சுருக்கான், அவனை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் என்று கூற, நடுப்புன்னு, ஏய் அவங்க பயங்கர வசதியாக இருக்காங்க, அத்தை மாமா அதுக்கு ஒத்துக்குவாங்களா என கேட்க, அவர்களுக்கு நம்ம அம்மா அப்பா நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க, அவங்களும் ஒன்றும் பரம்பரை பணக்காரங்க கிடையாது, இப்போ சமீபத்தில் தான் சம்பாதிச்சாங்க, என் வயசுக்கும் அவன் வயசுக்கும் கரெக்டாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்தாவே நல்லா வலிஞ்சு பேசுவான் அவன், அந்த மாமாவும் அத்தையும் என் மேலே எப்பயுமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கடைசி பொண்ணு கூற, ஏண்டி லவ்வுங்கிறதெல்லாம் நம்ம காலத்தில் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா அப்பாவையே பெரிய பொண்ணு கேட்க, அது கடைசி பொண்ணு, அக்கா எனக்கு ஜோசியம் தெரியும், இப்போ 1990 இருக்கிறோம், 2000க்கு மேலே பல பேர் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்குவாங்கன்னு ஜோதி ஆராய்ச்சி மையத்தில் சொல்லியிருக்காங்க, அதுவும் 2010க்கு மேலே 20க்கு மேலே பார்த்திங்கன்னா லவ் மேரேஜை அரேஞ்சு மேரேஜராக ஆக்கிடுவாங்களாம், லவ் மேரேஜையே அரேஞ்சு மேரேஜராக பெரியவங்களாம் சேர்ந்து பேசி அரேஞ்சு மேரேஜாக ஆக்கிடுவாங்களாம் என்று கூறினாள். ஐயையோ அப்படியா என்று மற்ற இருவரும் வாயை பிளக்க, அதில் பால்கோவை அள்ளி வைத்தால் சின்ன பொண்ணு. பிறகு நடுப்பொண்ணும் சின்ன பொண்ணும், அது சரி காப்பி கடைக்கு போகலாம் வா என்று விரைந்தனர். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே காலேஜ் முடிஞ்சு 10 பசங்க 20 பசங்க ஒன்று சேர்ந்து அந்த காப்பி கடைக்கு வந்தனர். இவர்களும் காப்பியை வாங்கி கைகள் நடுங்கியது. மனத்தில் பயம். பெரிய பொண்ணுக்கும் மற்ற இருவர்களுக்கும் அது இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் தைரியமாக இருப்பது போல் நடித்தனர். ஆனால் முடியல. கடைசியில் இருந்த அத்தனை பசங்களும், கடைக்குள் இருந்த அத்தனை பசங்களும் 3 பெண்களின் அழகில் மயங்கி, அந்த மயக்கத்தில் காப்பி கப்பு மட்டும் வாய்க்கும் டேபிளுக்கும் போயிட்டு வந்தது. தொண்டை மடக்கையான காப்பியை முழுங்க கண் சிமிட்டாமல் அந்த பொண்ணுகளையே பார்த்து கொண்டிருந்தனர். அதில் பெரிய பொண்ணு காப்பி டம்ளரை பத்திரத்தில் கீழே போட்டுவிட்டு தடுமாற, காப்பி கடையில் உள்ள அத்தனை பேரும் பரவாயில்லைங்க என்று கோரஸாக கத்த காப்பி கடைக்காரர் திகைத்து போனார். கைகள் நடுங்க பதட்டத்தில் காப்பிக்கு காசை கொடுத்து விட்டு வீட்டுக்கு நடையை கட்டினர் வேகமாக. யாரோ பின்தொடர்வது போல் இருந்தது. அழுங்காமல் 3 பேருமே திரும்பி பார்த்தனர். யாரும் இல்லை. அதெல்லாம் நம்ம மன பிரம்ம அப்படின்னு நினச்சி வீட்டுக்குள் சென்று அப்பாடான்னு பெருமூச்சு விட்டனர். சின்ன பொண்ணுக்கு சிரிப்பு அடக்க முடியல. சிரி என்று சிரிக்க மற்ற இருவர்களும் அந்த பெண்ணை, கடைசி பெண்ணை முறைத்தனர். எங்கம்மா போயிட்டு வந்தீங்க என்று அப்பா யதார்த்தமாக கேட்க, பக்கத்து தெருவில் ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தோம், அது என்னாச்சுன்னு கேட்க தான் போயிருந்தோம் என்று கூறினார்கள். பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கம்மா, காலம் கெட்டு கிடக்கு என்று கூறிவிட்டு தந்தை சைக்கிளை எடுத்து கொண்டு வெளியில் சென்றார். அன்று வெள்ளிக்கிழமை. டிவியில் ஒளியும் பாடல்கள் போடுவான். வாங்க அமைதியாக பார்க்கலாம், மனசு ரிலாக்ஸ் ஆகிடும், பதட்டம்லாம் போயிடும்
என சின்ன பொண்ணு கூறினாள். மணி 7:30 ஒளியும் பாடல் ஒளிபரப்பாகின. அதை லவ் பாடலாக போட சின்ன பொண்ணுக்கு எப்போதும் போல சிரித்து கொண்டே இருக்க, பெரிய பொண்ணு வெட்கத்தில் முகம் சிவக்கவும் பிறகு பயத்தில் முகம் வேர்க்கவும் இருந்தது. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நமக்கு செட்டே ஆகாது என்று பெரிய பொண்ணு நடுப்பொண்ணும் அந்த எண்ணங்களை குழி தோண்டி புதைத்துவிட்டு அமைதியாக இருந்தனர். ஒரு வாரம் போனது. அவரவர் வேலையை அவரவர் பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி தூர்தர்ஷனில் டிவியில் மங்கம்மா சபதம்னு ஒரு பழைய படம், பிளாக் அண்ட் ஒயிட் படம் போட்டிருந்தனர். அவர்கள் வீட்டு கதவை தட்டும் சத்தம் கேட்டது. அவர்களது அம்மா போய் கதவை திறந்தார். 5-6 பெண்கள் பழம் பூ தட்டுடன், 5-6 ஆண்கள் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியுடன் பளிச்சென்று இருந்தனர். அப்போது அம்மா ஒன்றும் புரியாமல் இருக்க, தந்தை வேகமாக பக்கத்தில் வந்து யார் என்று கேட்பதற்குள் வந்திருந்த பெண்களில் ஒருவர், நாங்கள் பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து தான் வருகிறோம். எங்களுக்கு வீடு தோட்டமெல்லாம் இருக்கிறது. எங்களை வாழைத்தோப்புக்காரர்கள் என்று தான் அழைப்பார்கள். உங்கள் பெண்ணை என் மகனுக்கு பெண் கேட்டு வந்திருக்கிறோம் என்று கூற, அம்மாவும் அப்பாவும் ஒன்றும் புரியாமல் நின்றாலும் வாய் மட்டும் வாங்க வாங்க என உள்ள வாங்க என்று அழைத்து கொண்டு சென்றனர். அவரது பெண் குழந்தைகள் கஞ்சிமைக்கும் நேரத்தில் சூழ்நிலையை புரிந்து கொண்டு டக்கென உள்ளே ஓடினார்கள். உள்ளே கூப்பிட்டு அமர வைத்தாலும் நீங்கள் யார் என்ன ஏது என்று தெரியவில்லை. இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்களை வெளியில் வைத்து பேசுவது நமக்கு முறையில்லாத செயல். அதனால தான் நான் முதலில் ஃபஸ்ட்டு உள்ளே கூப்பிட்டு அமர வைத்தோம் என்றார் அவரது தந்தை, அந்த பெண் குழந்தைகளின் தந்தை. அதற்கு மாப்பிள்ளை வீட்டாரை சேர்ந்த ஒரு அம்மா, ஆமாம்மா, பெண்ணை பெற்றவன் நீங்கள், திடுதிப்புன்னு இப்படி வந்தால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அதெல்லாம் வாஸ்தவம் தாங்க. இருந்தாலும் நாங்கள் யார் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். உங்கள் வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் எங்களை வீடு இருக்கிறது. எங்களை வாழைத்தோப்புக்காரர் என்று அழைப்பார். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் என்று தான் கூப்பிடுவாங்க. ஏன் அப்படி கூப்பிட்றாங்கன்னா, எங்களுக்கு ஊரில் சொந்தமாக 50 ஏக்கர் வாழைத்தோப்பு இருக்குது. அதனால் அப்படி பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. என் பையன் பக்கத்தில் இருக்கிற இன்ஜினியர் காலேஜில் தான் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கிறான். சரி, நாங்கள் நேராக விஷயத்துக்கு வரோம். உங்கள் பொண்ணை 10 நாளைக்கு முன்னாடி ஒரு காஃபி ஷாப்பில் என் பையன் பார்த்துருக்குறான். ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணினா அந்த பொண்ணைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என சொல்லி ஒத்த காலில் நிற்கிறான். எங்களுக்கு ஒரே பையன். படிப்பு இந்த மாதம் முடிஞ்சிடும். படிப்பு முடிஞ்ச உடனே வீட்டுக்கு கீழே ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துடுவான். என் பையன் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவான். அதனால் அவன் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்கள் இங்கே வரல. அவன் சொல்லிட்டான்னு சொல்லிவிட்டு சின்ன பையன் பேச்சை கேட்டு நாங்கள் வரல. உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் உங்கள் ஏரியா ஃபுல்லாக நல்லா விசாரிச்சிட்டோம். உங்களை பற்றி நல்ல விதமாக தான் சொன்னாங்க. நீங்கள் எங்களை பற்றி எங்கள் ஊர்லேயும் எங்கள் வீட்டருக்கே வந்து விசாரிச்சுக்கோங்க. லோக்கலில் நீங்கள் நல்லா விசாரிச்சுக்கோங்க என்று ஒரே மூச்சாக பேசி முடித்தார் மாப்பிள்ளையோட அம்மா. பயம், ஆச்சரியம், கூடவே லைட்டாக ஆனந்தத்திலிருந்து மீளாத தந்தை, நீங்கள் டீ காப்பி ஏதாவது சாப்பிடுங்க, நாங்களும் எங்கள் சொந்தக்காரங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம். பையன் வந்திருக்காங்களா என தந்தை கேட்க, காலில் அமர்ந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு உங்கள் பொண்ணை வர சொல்லுங்க, நாங்கள் பார்க்குறோம் என்று மாப்பிள்ளையோட அம்மா சொல்ல, சரி நீங்களும் உங்கள் பையனை வர சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் கிட்ட நகை நட்டு எல்லாமே எதுவும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் கிட்ட கல்யாணம் செலவுக்கு கூட பணம் இல்லைன்னு பெண்ணோட தந்தை சொல்லி முடித்தார். எங்களுக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் சொத்து சுகம் பண காசுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. எங்களுக்கு ஒரே பையன். அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து விடுவோம். அவன்தான் எங்களுக்கு எல்லாம். அதனால் உங்கள் புள்ள வந்தால் அவளை எங்கள் மகளாக நினச்சி நாங்கள் பார்த்துக்குவோம் என்றும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் பையனும் பணங்காசு இருக்குன்னு ஒரு தவறான வேலைக்கு போக மாட்டான். எதுவாக இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும். தவறு எதிலையும் நடக்கக்கூடாதுன்னு ரொம்பவும் கவனமாக இருப்பான். அதனால் அவன் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்வான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் உங்களை பற்றி விசாரித்தப்ப வசதி குறைவு தான் எங்களுக்கும் தெரியும், என் பையனுக்கும் தெரியும். அதெல்லாம் பரவாயில்லம்மா, நம்மக்கிட்ட தான் வேணுங்கிற சொத்து இருக்குன்னு அவனே சொன்னதுனால தான் நாங்கள் வந்தோம் என்றும் சொல்லி முடித்தார் அந்த பையனோட அம்மா. சொல்லி முடித்த கையோடு பக்கத்தில் அமர்ந்திருந்த தன் உறவினரிடம் போய் பையனை கூட்டி வா என்று சொல்ல, அந்த பெண்ணும் எழுந்து செல்ல, மனம் திருப்தியடைந்த அந்த பெண்ணின் தந்தை மகளை அவங்க மனைவியிடம்
பொண்ணை அலங்கரித்து கூட்டிட்டு வாமா என்று கூறினார். அவர் மனைவியும் ரூமுக்குள் இருந்த கவரி நகையை எல்லாம் அள்ளி போட்டு மேக்கப் போட்டு கொண்டிருந்த நேரம் மாப்பிள்ளை பையன் தன்னடக்கத்துடன் வீட்டுக்குள் வந்து அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து அமர்ந்தான். இன்னொரு மகளை கூப்பிட்ட பெண்ணின் தந்தை, நீ போய் ஜூஸ் ரெடி பண்ணுமா, எல்லாத்துக்கும் கொடுக்கணும் என்று கூறினார். சேரியப்பா என்று ஒரே ஓட்டமாய் ஓடினாள் கடைசி மகள். பெண்ணை வர சொல்லுங்க, நாங்கள் பார்த்துட்டு கிளம்புறோம், நேரம் ஆயிடுச்சு என்று பையனின் தாய் கூற, தன் மனைவியிடம் பெண்ணை கூட்டிட்டு வாமா என்று ஒரு சவுண்டு விட்டார் பெண்ணின் தந்தை. பெண்ணும் வந்தாள். வெட்கத்தில் கன்னங்கள் சிவக்க, ஞானத்தில் கண் தரையை பார்த்த வண்ணம், நெஞ்சில் படபடப்புக்கு பஞ்சமில்லாமல் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு போன்ற குணங்களின் தயாரிப்பு நிறுவனம் போல் வந்து நின்றாள். அவளை பார்க்க அத்தனை சந்தோஷம். தன்னுடைய நீண்ட நாள் லட்சியம் நிறைவேறியதை போல் சொல்லிலங்கா வண்ணம் அவளை ரசித்து பார்த்தான் அந்த பையன். கடைசி பெண்ணும் படப்படவென எல்லோருக்கும் ஜூஸ் கொடுத்து முடித்தாள். மாப்பிள்ளை பையன் பெண்ணில் அலையில் மயங்கி நிலையில் ஜூஸ் டம்ளை டக்கென தட்டிவிட, பையனின் தாய், போதுண்டா, மீதி பார்வையை கல்யாணத்துக்கு பிறகு பார்த்துக்கடா என்று கூற வெட்கத்தில் திரும்பினான். பிறகு எல்லோரும் கிளம்ப தன் மாமனாரிடம் யோசித்து நல்ல முடிவாக சொல்லுங்க அம்மா கிட்ட, சொல்லுங்க மாமா என்று கூற சபையில் இருந்த அனைவரும் சிரிக்க எல்லோரும் கிளம்பினர். பின் மணப்பெண்ணுக்கோ விளையாட்டாய் செய்த காரியம் எங்கே வந்து முடிந்திருக்கு என்று தன் தங்கைகளிடம் கூறிவிட்டு கல்யாண கனவில் மூழ்கிப் போனாள். தந்தை ஒரு வாரம் கடும் சிரமம் மேற்கொண்டு பையனை பற்றியும் பையன் குடும்பத்தை பற்றியும் தனக்கு தெரிந்தவர் தெரியாதவர் வருவோர் போவரோடெல்லாம் விசாரிக்கத் தொடங்கினார். அனைவரின் ஒரே பதிலும், அந்த குடும்பம் உங்ககிட்ட சம்பந்தம் செய்வதற்கு நீதான்ப்பா கொடுத்து வச்சிருக்கணும் என்று கூற, காலேஜுக்கு சென்று பிரின்சிபலிடம் வாதிகளிடம் கேட்டார் பெண்ணின் தந்தை. அந்த பையன் பணக்கார பையன்தான், அப்படி இருந்தும் வாய்க்கொழுப்பு, பணத்திமிரு என்று எதுவுமே இருக்காது. காலேஜ் விட்டதும் எதிர்த்த கடையில் போய் காப்பி சாப்பிடுவான், பிறகு நேராக அவன் வீட்டுக்கு சென்று விடுவான் என்றார்கள். தந்தைக்கு அளப்பரிய சந்தோஷம். பையனுடைய அம்மாவுக்கு போன் பண்ணினார். லேண்ட்லைன் போனில் பண்ணினார். அவர் தெரிஞ்சவர் வீட்டிலிருந்து. எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் என கூறினார். அதை கேட்ட பையனுடைய அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்புறம் என்ன சம்பந்தி, வர்ற முகூர்த்தத்திலேயோ கல்யாணம் பண்ணிடலாம் என்று கூறினார். சரிங்க என மண்டையை ஆட்டிவிட்டு தன் சைக்கிளை எடுத்துக்கிட்டு வேகமாய் கிளம்பினார் வீட்டுக்கு. இந்த நல்ல செய்தியை சொல்ல வீட்டுக்கு சென்ற பின் இந்த நல்ல செய்தியை கூறினார் அனைவரிடமும். அவர் வீடே கல்யாண கோலம் பூண்டது. ஒரே வாரத்தில் கல்யாணம் முடிந்து மறுவீடு அழைக்க மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டுக்கு வந்தனர். ஒரே வாரத்தில் கல்யாணம் முடிந்து மறுவீடு அழைக்க மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டுக்கு வந்திருந்தனர். அப்போது பையனின் தாய், சம்மந்தி ரொம்ப சந்தோஷம், உங்ககிட்ட காசு பலம் இல்லைனாலும் உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மனசு, பெருந்தன்மை யாருக்குமே வராது என்று பாராட்ட, ஐயோ என்னங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க சம்மந்தியம்மா, உங்களுக்கு தாங்க பெரிய மனசு. திருப்பி இவர் பாராட்டினார். சரி, அடுத்த 2 பிள்ளைகளும் எப்போ கல்யாணம், மாப்பிள்ளை சொந்தத்தில் இருக்கா என்று கேட்க, என் கடைசி பிள்ளைக்கு என்னோடய தங்கச்சி ஊரில் விழுப்புரத்தில் கடை வச்சுருக்கா, அவள் கட்டுனா மாமா பிள்ளையை தான் கட்டுவேன்னு அந்த பையன் ஒத்த காலில் நிற்கிறான். அவங்க அம்மா அப்பாவுக்கு என் தங்கச்சி வீட்டுக்காருக்கு சம்மந்தம் தான். இப்போ கூட கல்யாணத்தில் வந்து தங்கச்சி சீக்கிரம் நல்ல நாள் கூறினா சட்டு போட்டுன்னு என் பையனுக்கு உன் கடைசி பிள்ளையை கட்டி வச்சிருவேன் என்று கூறினார். சரின்னு இப்போ 2வது பிள்ளைக்கு தான் மாப்பிள்ளையை பார்க்கணும் என்று கூறினார். உடனே மாப்பிள்ளையின் தாய், எனக்கு தூரத்து சொந்தம் ஒன்று விட்ட மச்சாண்டா இருப்பாங்க, இப்போ கூட கல்யாணத்துக்கு வந்துட்டு உங்கள் 2வது பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கேட்டு சொல்லுங்க சித்தின்னு சொல்லிட்டு போனான். பெயிண்ட் கடையும் எலக்ட்ரிக் கடையும் வச்சுருக்கிறான், சொந்தமாக கடை வச்சு நடத்துகிறான். நீங்கள் சரின்ட்டா உங்கள் கடைசி பிள்ளை கல்யாணத்தையும் 2வது பிள்ளை கல்யாணத்தையும் ஒன்றா நடத்திடலாம் என கூற, இதையெல்லாம் ரூமுக்குள் கேட்டுக்கொண்டு 3 பெண்களும் தன் கைகளால் ஹைஃபை அடித்து ஒரே கத்தினார்கள் சந்தோஷத்தில். ஹாலில் இருந்த அனைவரும் மாப்பிள்ளை முதற்கொண்டு ரூமுக்குள் ஓடி வந்து என்ன என்று பதட்டத்துடன் கேட்க, இவர்கள் சிரித்து கொண்டே, உங்களுக்கு சொன்னால் புரியாது மாமா என கத்த அனைவரும் சிரித்து கொண்டே நகர்ந்தனர். பிறகென்ன, 3 மருமகன்களும் மாமனாருக்கு ஊரில் அவருடைய இடத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான, மாமனாருக்கும் சேர்த்து 4 ரூம் கொண்ட வீடு கட்டி கொடுத்தனர். அப்பா கண்ட
கனவை நிறைவேற்றிய சாதனையுடன் 3 மகள்களும் கைகோர்த்து நடந்தனர். அப்பா கண்ட கனவினை நிறைவேற்றிய சாதனையுடன் 3 மகள்களும் கைகோர்த்து வீர நடை போட்டனர்.